வணக்கம்ங்க. இந்த டைப் பிரியாணி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நாங்கள் செஞ்சு பார்த்தோம் வீட்டில், ரொம்ப நல்லா வந்திருந்தது. வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, திரும்ப செய்ய சொல்லுவாங்க. எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோவில். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டீஸ்பூன் புளிப்பு இல்லாமல் தயிர் சேர்த்துக்கிறேன். அது கூட 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. கலந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கலாம். இப்போ பாருங்கள், ஊற வச்சுட்டு இப்போ பாருங்கள் பொரிக்கலாம். நம்ம கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டுருக்குது. இப்போ நம்ம சிக்கன் பீஸ் எடுத்து ஒவ்வொன்றா சேர்த்து பொரிக்கலாம். இது நம்ம ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாங்க. அதனால் நம்ம பாதி அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துட்டு டக்குன்னு நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுட்டு லைட்டாக திருப்பி விடுங்க. உடனே திருப்ப வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் விட்டு திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு வெந்ததை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே ஒவ்வொரு பீஸாக ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் நம்ம இந்த எண்ணெயிலே போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மீதி இருக்க சிக்கன் பீஸையும் அந்த ஆயிலில் பொரிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடாயில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூட 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம பொன்னிறமாக வதக்கிக்கணும். நம்ம ஆனியன் வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இங்கே பாருங்கள், வதங்கி வருது. இது கூட நம்ம ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதையும் நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி. எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட நம்ம வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம். பாருங்கள், வதங்கி வருது. இப்போ இது கூட மசாலாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம பொரித்து வச்ச சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சிங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுங்க. ஃபுல்லாக நான் இன்றைக்கி 2 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். 2க்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்தாச்சிங்க. இதை நம்ம நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுவோம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நமக்கு தண்ணியும் அரிசியும் சமமான அளவு வரட்டும். அந்த டைம் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மூடி போட்டாச்சு. வெயிட் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாவ், ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்குது. சாதம் பாருங்கள், சாதம் ஒட்டலை, கொலையில் பாருங்கள், உதிரி உதிரியாக வந்திருக்கு. சிக்கன் பீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டைப் பிரியாணி செய்யுங்க. வீட்டில் விரும்பி கேட்பாங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணுவீங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.